ஹாய் விஸ்வா, ஜாயின் பண்ணியாச்சா? வெரி குட். எப்பயுமே நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுத்தோன்னே வேறு ஏதாவது டாஸ்கில் இருந்து நான் முடிச்சுட்டு வர்றதுக்கு அட்மிட் கொடுக்க லேட் ஆகும். ஸோ அதனால் கொடுக்கலன்னு நினச்சி போயிடாதீங்க, வெயிட் பண்ணிங்கன்னா வந்துடுவேன். ஓகே ஓகே. விஸ்வா அண்ட் தேவதர்ஷினி ஏதாவது ஒர்க் பண்ணி பார்த்தீங்களா நேற்று? விஸ்வா எதுவும் ஒர்க் பண்ணி பார்த்தீங்களா? மேம் ஆ சொல்லுங்கள். மேம் முன்னாடி பண்ண டாஸ்கே மறுபடியும் ஒரு வாட்டி பண்ணி பார்த்தேன். சூப்பர். ஓகே அதுவே அது கொஞ்சம் தரவாயிட்டு அப்புறம் நான் விட்டுட்டேன். ஓகே ஓகே. தேவதர்ஷினி ஏதோ ஸ்டார் மாதிரி ஒர்க் பண்ணி பார்த்துருந்தாங்க போல். ஒரு இந்த டைமண்ட் ஷேப்பில் போடுற மாதிரி ட்ரை பண்ணாங்களாம். ஸோ அனுப்பியிருந்தாங்க. ஓகே, நல்லது. ட்ரை பண்ணிங்கன்னா நல்லது. ஒரு நாள் கேப் விடுவோம் தான் நாங்கள் விட்டோம். ஆக்சுவலாக ஒன் டே விட்டு ஒன் டே தான் கிளாஸ் ஆன்லைன் வைப்பாங்க ஜென்ரலாக. பட் நான் முடிஞ்ச வரைக்கும் இந்த மந்த் லீவெலாம் இருக்கிறதுனால நான் கண்டினியூஸாக டெய்லியும் முடிஞ்ச வரைக்கும் அட்டன் பண்ணிடுறேன். என்னைக்காவது சரி, நேற்று கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுறலான்னு நினச்சி தான் கிளாஸ் வைக்கல. வேறு ஒர்க்கு திடீர்னு வந்துச்சு, அதனால். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஃபார் முடிச்சாச்சு. நம்ம அப்படியே என்னோடய ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி லிசன் பண்ணுங்கள், அப்படியே புரியலன்னா கேளுங்க இடையில. ஓகே, நம்ம லூப் கான்செப்ட் தானே பார்த்தோம் ஏற்கனவே. ஆக்சுவலாக ஃபார் பார்த்தோம். நம்பர் ஆஃப் டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும் அப்படின்னாலே ஃபார் லூப் போயிடணும் நீங்கள். அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. ஒயில் அப்படின்னு வந்துட்டாலே பர்டிகுலர் கண்டிஷனை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு விஷயத்தை ரிப்பீட் பண்ணணுன்னா நீங்கள் வந்து கண்டிஷன் பேஸ்டாக எழுதணுன்னா ஒயில் ஆர் டூ ஒயில் தான். ஒயிலுக்கும் டூ ஒயிலுக்கும் உள்ள வித்தியாசம், ஒயிலு ஃபார் இதெல்லாம் வந்து கண்டிஷன் ட்ரூவானால் மட்டும்தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும், இல்லாட்டி அது வந்து ஒர்க் ஆகாது. பட் டூ ஒயில் அப்படி கிடையாது. கண்டிஷன் ட்ரூவாக இருந்தாலும் சரி, ஃபால்ஸாக இருந்தாலும் சரி, அட்லீஸ்ட் ஒன்லி ஒன்ஸ் அது இது எக்ஸிக்யூட் ஆகிடும். அதுதான் ஸ்பெஷல். ஏற்கனவே ஃபார் வந்து நம்ம பார்த்துட்டோம். 3 செக்மெண்ட்டாக இருக்குன்னு நம்ம பார்த்தோம். அதாவது நம்பர் ஆஃப் டைம்ஸ்ன்னு சொன்னதுனால கவுண்டிங் மாதிரி தான் இங்கே வரும். 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 100 வரைக்கும், 100லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 1 ரெடியூஸ் பண்ணி 10 வரைக்கும், அந்த மாதிரி 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 5 இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி, அந்த மாதிரி ரிப்பீட் டைம்ஸ் ஒரு பர்டிகுலர் இன்டர்வலில் நம்பர் ஆஃப் டைம்ஸ் எனக்கு லூப்பு கண்டினியூ ஆகணும் அப்படின்றது வந்து இந்த ஃபார் லூப்பில் தான் நடக்கும். இப்போ எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு மல்டிப்ளிகேஷன் டேபிள் பிரிண்ட் பண்ணேன்னா I is equal to எனக்கு 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எனக்கு 10 வரைக்கும் பிரிண்ட் பண்ணணும்னா 10 வரைக்கும் பிரிண்ட் பண்ணணும். என்ன பிரிண்ட் ஆஃபில் என்ன வரணும், ஒன்றுன்னா இன்க்ரிமெண்ட் பண்ணுறதுக்கு I++ கொடுப்போம். இதெல்லாம் இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ இந்த ஃபார் லூப்புக்குள்ளே என்ன ரிப்பீட் ஆகணும் அப்படின்னா என்ன ஸ்டேட்மெண்ட்னா 1 இன்ட்டு இப்போ 7th டேபிள் பிரிண்ட் ஆகணும்னா 7 = 7 இந்த மாதிரி பிரிண்ட் ஆகும். செகண்ட் டைம் வரும்போது இப்படிமா எனக்கு 10 டைம் ரிப்பீட் ஆகணும். செகண்ட் டைம் வரும்போது இது சேஞ்ச் ஆகணும். இந்த 1 2 மாறிடணும். அப்புறம் ஸ்பேஸ் அப்படியே வரணும், எக்ஸ் அப்படியே வரணும், ஸ்பேஸ் அப்படியே வரணும், 7 அப்படியே தான் வரணும், ஸ்பேஸ் அப்படியே வரணும், ஈக்குவல்ட் அப்படியே வரணும், ஸ்பேஸ் அகெயின் அப்படியே வரணும். ஆனால் இங்கே வந்து இந்த பர்டிகுலர் சேஞ்சான 2வும் இந்த 7ம் மல்டிப்ளை ஆகி எனக்கு 14 வரணும். அப்போ தான் எனக்கு டைம் டேபிள் ஜென்ரேட் ஆகும். தேர்ட் டைம் வரும்போது பாருங்கள், எதெல்லாம் சேஞ்ச் ஆகுது பாருங்கள். இது சேஞ்ச் ஆகலை, அகெயின் இது சேஞ்ச் ஆகுது. இந்த மாதிரி ரிப்பீட்டடாக எனக்கு எத்தனை லைன், 10 லைன்ஸ். அப்போ I வேல்யூ 10. இது வந்து I வேல்யூ எடுத்துட்டோன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 வரைக்கும் வரும். ஸோ மல்டிப்ளை = 7 ஃபிக்ஸடாக வச்சுட்டேன்னு எண்ணில் வச்சுக்கலாம். என் நம்பர் ஆஃப் இல்லை டேபிள் நம்பராக கூட வச்சுக்கலாம். 7 வந்து அந்த ரெண்டும் மல்டிப்ளை ஆகும். இந்த ரெண்டும் மல்டிப்ளை ஆகிற வேல்யூ எனக்கு இங்கே வரணும், வந்துட்டு என்டர் தட்டணும். அப்போ தான் அடுத்த லைன் வரும், இல்லாட்டி இப்படி வந்துடும். ஸோ எனக்கு இந்த லைன் முடிச்சுட்டு என்டர் தட்டணும் அடுத்த ஐட்ரேஷனுக்கு. இவ்வளவும் நான் அந்த ஃபார் லூப்புக்குள்ளே நான் எழுதணும் பிளான் பண்ணி. ஸோ அப்போ டேபிள் நம்பர் எனக்கு வந்து இது வந்து ஐயில் கிடச்சிருச்சு. இது ஃபிக்ஸடாக 10, என் வேல்யூ வந்து 10ன்னு வச்சுக்கோங்க. 10னா 10 வரைக்கும். இப்போ என் வேல்யூ 10i. இன்புட் ரீட் பண்ணிக்கோங்க ஸ்கேனப் வச்சு. நம்பர் ஆஃப் லைன்ஸ் எத்தனை லைன்ஸ்னால் அவங்க 10 கொடுக்குறாங்கன்னு நினச்சிக்கோங்க. அப்புறம் டேபிள் நம்பரும் கூட யூசர்கிட்ட கேட்கலாம். எந்த டேபிள் நீங்கள் பிரிண்ட் பண்ணணும் நீங்கள் கொஸ்டினில் கேட்டிங்கன்னா அவங்க ஒரு 7th டேபிள் கொடுக்குறாங்க. அப்போது 10ன்ற வேல்யூ எண்ணில் இருக்குது. ஸோ இந்த என் வேல்யூவை நான் இங்கே கொடுத்துட்டேன்.
அது மாதிரி டேபிள் நம்பர் எங்கே தேவையோ அங்கே நீங்கள் டேபிள் நம்பரை யூஸ் பண்ணிக்கலாம். ஐ வேல்யூ ஆல்ரெடி இருக்குது. ஐ 1லேருந்து ஆரம்பித்து அவங்க 10ன்னு சொன்னாங்கன்னா ஒன்றுனா இன்க்ரிமெண்ட் ஆகி 10 வரைக்கும் வரும். ஈக்குவல் டு போட்டால் தான் 10 ஈக்குவல் டு 10 உள்ளே போயிடும். 11 ஆகும்போது ஃபால்ஸ் ஆகி வெளியே போயிடும். சரியா? இது வரைக்கும் எதுவும் ப்ராப்ளம் இல்லைல்ல? ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேளுங்க. இது உள்ளே நான் என்ன எழுதணும் அப்படின்னா எனக்கு லைன் பிரிண்ட் ஆகணும். ஸோ பிரிண்ட் எழுதணும். எந்த மாதிரி ஸ்ட்ரிங் வேணுன்றதை நான் இதில் ஃப்ரேம் பண்ணணும். இந்த டபுள் கோட்ஸுக்குள்ளே உங்களுக்கு எந்த கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரிங் வேணும் அப்படின்றத நீங்கள் ஃப்ரேம் பண்ணணும். எனக்கு இந்த மாதிரி வேணும். எனக்கு வந்து இது வந்து மாறிக்கிட்டே இருக்குது. %d ஒரு இன்டீஜர் வருது. ஸோ அதனால் %d. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அப்புறம் நான் ஒரு ஸ்பேஸ் விடுறேன். அப்புறம் ஒரு எக்ஸ் சிம்பிள். அப்போ இன்ட்டு மாதிரி இருக்கும். நீங்கள் இது போட தேவையில்லை. இது இப்போ கால்குலேஷனுக்கு போட்டால் போதும். யூஸருக்கு டிஸ்பிளே ஆகிறது இப்படி டிஸ்பிளே ஆனால் போதும். ஸோ நான் எக்ஸ் கொடுத்துட்டேன். அப்போ இன்ட்டு சிம்பிள் மாதிரி இருக்குது. அப்புறம் ஒரு ஸ்பேஸ் இருக்குது. நான் ஸ்பேஸ் விட்டுறேன். அதுக்கப்புறம் 7. அவங்க 7th டேபிள் கொடுத்தா தான் 7. ஒருவேளை 8th டேபிள் கொடுத்தாங்கன்னா 8th டேபிள் பிரிண்ட் ஆகணும். 9னா 9 பிரிண்ட் ஆகணும். அப்போ எனக்கு இந்த எங்கே இருக்குது இந்த 7 அப்படின்னா டேபிள் நம்பரில் இருக்குது. இதுவும் ஒரு இன்டீஜர் தான். அப்போ இன்னொரு இன்டீஜர் இங்கே வரும் %d அப்படின்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்பேஸு ஈக்குவல் ஸ்பேஸு அது அப்படியே பிரிண்ட் ஆகணும். ஸ்பேஸு ஈக்குவல் ஒரு ஸ்பேஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் %dயும் இந்த %dயும் இந்த ரெண்டும் மல்டிப்ளை ஆகிற வேல்யூ தான் இது. எனக்கு தெரியாது. ஏன்னா இது 2 × 7 இருக்கும்போது 14 மாறிக்கிட்டே இருக்கும். 3 × 7 இருக்கும்போது 21. அது மாதிரி 10 × 7 = 70. இந்த மாதிரி வந்து எனக்கு ரிசல்ட் வந்து ஷோ ஆகணும். அப்போ இது ரெண்டும் இதுவே தெரியாது %d. ஏன்னா ஐ மாறிக்கிட்டே இருக்கும். இதுவும் தெரியாது. ஏன்னா டேபிள் நம்பர் என்ன கொடுக்குறாங்களோ அதான் இங்கே வரும். 7னா 7 வரும். 8னா 8 வரும். அப்போ இந்த ரெண்டுமே தெரியாதனால இந்த ரெண்டும் மல்டிப்ளை ஆகிற ரிசல்ட் தான் இங்கே வரும். அப்போ இங்கேயும் தெரியாத இன்டீஜர் தான் வருது. ஸோ இதுதான் %d. இதுக்கு பதிலாக %d போட்டிருக்கேன். அப்புறம் ஸ்பேஸ் விட்டு ஒரு இன்ட்டு அகெயின் ஸ்பேஸ் விட்டு %d அகெயின் ஸ்பேஸ் விட்டு ஈக்குவல் அகெயின் ஸ்பேஸ் விட்டு ஒரு %d தெரியாத இன்டீஜர். இதுக்கப்புறம் ஒரு என்ட்ரு வேறு கொடுக்கணும். அப்போ இங்கே என்ன கொடுக்கணும்? நான் /m. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 1க்கு பதிலாக இது அப்படியே இங்கே வருது. இந்த 7 இங்கே வரும். ஈக்குவல் இதுதான் நடக்கும். அப்புறம் என்டர். ஸோ இதை தான் நம்ம ஃப்ரேம் பண்ணி இந்த ஒரு விஷயத்தை ஃப்ரேம் பண்ணி நம்ம இந்த சென்டென்ஸில் எழுதியிருக்கோம். இதோட நான் பிரிண்ட்எஃபை முடிச்சிடலாமா? முடிக்கக்கூடாது. நான் ஃபார்ம் பண்ண இந்த ஸ்ட்ரிங்கில் இது சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸாக இருக்கு இல்லையா? இந்த ஸ்ட்ரிங்கில் இந்த %dயில் என்ன வரணும், இந்த %dயில் என்ன வரணும், இந்த %dயில் என்ன வரணும் நான் சொல்லணும். எங்கே சொல்லணும்? கமாக்கு அப்புறம் சொல்லணும். அப்போ ஃபஸ்ட்டு %dயில் எனக்கு ஐ வேல்யூ வரணும். அப்போ ஐ வேல்யூ முதல்ல என்ன இருக்கும்? 1, அப்புறம் 2, அப்புறம் 3, அப்புறம் 4ன்னு எனக்கு இந்த இடத்துல வந்துடும். அப்புறம் இன்ட்டு அப்படியே வந்துடும். அடுத்து இங்கே என்ன வரணும்? டேபிள் நம்பர் வரணும். ஸோ அப்போ இந்த டேபிள் நம்பரை நான் இங்கே கொடுக்கணும். கமா அந்த டேபிள் நம்பர் கமா. இப்போது நான் ஐ வேல்யூ ஃபஸ்ட்டு %dயில் ஸ்டோர் ஆயிடுச்சு. அப்புறம் டேபிள் நம்பர் செகண்ட் %dயில் ஸ்டோர் ஆயிடுச்சு. அப்புறம் ரெண்டும் மல்டிப்ளை ஆன ரிசல்ட் இங்கே வரணும்னா அடுத்த கமாக்கு அப்புறம் நான் என்ன கொடுக்கணும்னா இந்த ரெண்டையுமே மல்டிப்ளை பண்ண ரிசல்ட்டு இந்த கமாக்கு அப்புறம் நான் கொடுக்கணும். அப்போ இங்கே தான் ஆஸ்ட்ரிக் யூஸ் பண்ணணும். ஏன்னா ஐ வேல்யூ 1 × 7 வரும். செகண்ட் டைம் ஐ வேல்யூ 2 × 7 14 வரும். அட் தேர்ட் டைம் ஐ வேல்யூ 3 இருக்கும். 3 × 7 21 வந்துடும். இப்படிமா போகும்போது ஐ வேல்யூ ஒன்ஸ் முடியும் போது 10ன்னு இருக்கப்போ 10 × 7 17 வந்துடும். அகெயின் ஐ வேல்யூ 11 வரும்போது 11 <= 10 ஃபால்ஸ் ஆகிட்டு வெளியே வந்துடும். ஸோ உங்களுக்கு கம்ப்ளீட் டேபிள் வந்து நீட்டாக பிரிண்ட் ஆகிடும். உங்களுக்கு இது அட்லீஸ்ட் எத்தனை டிஜிட் இருந்தாலும் 3 டிஜிட் எடுத்துக்கணும் அப்படின்னா இங்கே 3 3 3 அப்படி போட்டுக்கலாம். முன் போல் அலைன்மெண்ட் பண்ணுறதுக்கு. பட் இப்போதைக்கு நான் இது போடல. இதுதான் ஒரு மல்டிப்ளிகேஷன் டேபிள் பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஃபார் லூப்பில் எழுதுகிற மெத்தடு. சரிங்களா? சிம்பிள் தானே? ஈஸியாக இருக்குல்ல? ஸோ இதை மாதிரி நீங்கள் ஃபார்ம் பண்ணணும். ஒரு விஷயமும் நீங்கள் ரிப்பீட் பண்ணுறதுக்கு ஃபார்ம் பண்ணணும். ஸோ நம்பர் ஆஃப் டைம்ஸ் ரிப்பீட் பண்ணனாலே உங்களுக்கு ஃபார் லூப் தான் வரும். ஓகே, இது இருக்கட்டும். இப்போது நம்பர் ஆஃப் டைம்ஸ் விட்டுட்டு இப்போ எனக்கு ஒயில் லூப்பு வந்து எப்போ யூஸ் ஆகும்? பர்டிகுலர் கண்டிஷனை பேஸ் பண்ணி யூஸ் ஆகும் சொல்கிறீங்க. இதே விஷயத்த ஒயில் லூப்பில் எழுதலாம், தப்பே கிடையாது. இதே சேம் சினாரியோ நான் ஒயிலில் எழுதலாம். எப்படி எழுதுகிறேன் பாருங்கள். ஒயிலுன்றது எப்படி இருக்கும் முதல்ல நான் சொல்லிடுறேன். இஃப் மாதிரியே. இஃப் எப்படி எழுதுனீங்க? இஃப் ப்ராக்கெட்டுக்குள்ளே கண்டிஷன். அந்த கண்டிஷன் என்ன வேணாலும் இருக்கலாம். இப்போ வந்து எக்ஸாம்பிள் இந்த கண்டிஷன் வந்து ஒரு டோட்டல்
greater than or equal to நம்ம அன்றைக்கி பார்த்தாலும் 450 அதை வச்சுக்கலாம். ஸோ இதுதான் என் கண்டிஷன்னா. greater than 450 இருக்கிற வரைக்கும் அது உள்ளே போகும். இந்த இருந்ததுன்னா உள்ளே போகும். நீங்கள் என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கீங்களோ அதை வந்து பிரிண்டஃபில் இப்போ வந்து குட் அப்படின்னா அந்த குட்ன்ற மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இவ்வளோ தான், சிம்பிள். இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா இந்த பர்டிகுலர் விஷயம் நடந்துட்டு குட்டுன்னு பிரிண்ட் ஆகிட்டு வெளியே போயிடும். இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சுன்னா உள்ளே போகாது. ஆனால் ஒயிலாக இருந்ததுன்னா என்ன பண்ணும் அப்படின்னா, இது லூப் அப்படின்றதுனால இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா ஓகே இதான் கண்டிஷன், கலர் மாற்றிக்கலாம். ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா இதை எப்பயும் போல் ஒரு வாட்டி பண்ணும். இது லூப்புன்றதுனால வெளியே போகாது. இஃப் மாதிரி ஒன்ஸ் ட்ரூனா ஓகே பண்ணிவிட்டு வெளியே போய்டும் இல்லையா, அப்படி போகாது. திரும்பியும் போகும், திரும்பியும் கண்டிஷனை செக் பண்ணும். அகெயின் இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா திரும்பியும் உள்ளே போயிட்டு குட்டுன்னு பிரிண்ட் ஆகிட்டு திரும்ப அகெயின் போயிட்டே இருக்கும். இதுதான் வந்து ஒயில் லூப். திரும்ப அகெயின் அண்ட் அகெயின் திரும்ப திரும்ப போயிட்டே இருக்கும் இந்த கண்டிஷனை செக் பண்ணுறது. இது வந்து ஒயில் லூப். எப்போ முடியும் மேம்? இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனால் தான் நீங்கள் வெளியே வர முடியும். அன்டில் டு சாட்டிஸ்ஃபை த கண்டிஷன். அப்போது இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிற மாதிரி நம்ம உள்ளுக்குள்ளே வந்து ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கணும். இப்போ மேலே உள்ளதே நான் எழுதலாமா? தாராளமாக எழுதலாம். இங்கே பாருங்கள், முதல்ல இங்கே என்ன பண்ணிடுவாங்கன்னா, நான் சொன்னல n is equal to நீங்கள் வாங்கும்போது 10ன்னு வாங்கியிருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து டேபிள் நம்பர் அது வாங்கியிருப்பீங்க இன்புட்டாக. எத்தனை? ஓகே 7. ஸோ இப்போது நான் ஐ வேல்யூவை இங்கே டிசைட் பண்ணிடுறேன். ஏன்னா ஒயிலுக்குள்ளே எழுத முடியாது, கண்டிஷன் மட்டும்தான் எழுத முடியும். கண்டிஷனை தூக்கி ஐ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு n. கண்டிஷனை வந்து நான் உள்ளே எழுதிட்டேன். உள்ளே எழுதிட்டு இன்க்ரிமெண்ட் பண்ணுறது, ஏன்னா இந்த கண்டிஷனை ஃபால்ஸ் பண்ணுற மாதிரி விஷயம் நான் உள்ளே எழுதி ஆகணும். அப்போ தான் எங்கேயாவது எண்ட் ஆகும். அப்போது ஐயை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுறதை இங்கே நான் எழுதிடுறேன். ஸோ ஃபார் லூப்பில் எழுதின அதே விஷயத்தை நான் வந்து எதில் எழுதுகிறேன் பாருங்கள், ஒயிலில் எழுதுகிறேன். இது ஒர்க் ஆகுமானா கரெக்டாக ஒர்க் ஆகும், எந்த பிரச்சனையும் இருக்காது. பர்சன்டேஜ். அப்போ ஏன் மேம் இது இருக்குது, தேவையா? ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குன்னா எதுக்கு படிக்கணும்? ஆக்சுவலாக கண்டிஷனை பேஸ் பண்ணி மட்டும் இருக்கிற விஷயந்தான் ஒயிலில் எழுதுவாங்க. இந்த மாதிரி விஷயம் பெட்டர். ஒயிலை விட ஃபார் லூப் தான் ஈஸி ஆக்சுவலி. அப்போ இதில் எழுத மாட்டாங்க. எதில் எழுதுவாங்கன்னா ஃபாரில் தான் எழுதுவாங்களே தவிர இப்படி ஒயிலில் எழுத மாட்டாங்க. இங்கே வந்து இனிஷியல் வேல்யூ கிடையாது, இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் கிடையாது. ஒன்லி உள்ளுக்குள்ளே சம் டாஸ்க் நடக்கு, சம் கேல்குலேஷன் நடக்கு. அது வந்து கண்டிஷனை பாதிக்கும். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் எனக்கு இந்த ரெண்டு விஷயத்த எனக்கு ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கணும், பர்டிகுலர் விஷயத்த. அப்படின்னா அது ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அது பாட்டுக்கு. புரியுதுங்களா? அதாவது ஒயிலுன்றது ரிப்பீட்டேஷன் தான், லூப் ஆகிட்டே இருக்கும். எப்படின்னா ஃபஸ்ட் டைம் ட்ரூனா மட்டும்தான் உள்ளே போகும். இதுவும் என்ட்ரி கண்ட்ரோல் லூப் தான். ஃபால்ஸ் ஆகிடுச்சுன்னா மட்டும்தான் வெளியே வரும். அதர்வைஸ் இஃப் மாதிரி முடிச்சுட்டு போயிடாது. இது லூப்புன்றதுனால கண்டினியூ ஆகிட்டே இருக்கும், திரும்ப 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 ரன் ஆகிட்டே இருக்கும். அதுதான் ஒயில். டூ ஒயில் வந்து கொஞ்சம் வித்தியாசம். டூ ஒயில் எப்படி இருக்கும் பாருங்கள். நீ எதையுமே பார்க்காத வாட்டி செஞ்சிரு. இப்போ நான் என்ன சொல்கிறேனோ அதை செஞ்சிரு. வெளியே போகும்போது செக் பண்ணு. அப்போ ஒயில் எங்கே எழுதுவாங்க? உங்கள் கண்டிஷனை இந்த இடத்துல எழுதிடுவாங்க. அப்போ இந்த கண்டிஷன் எப்போ செக் ஆகும்னா செகண்ட் டைம் கண்டினியூ பண்ணவா வேண்டாமான்றதை செகண்ட் டைமில் இருந்து தான் செக் பண்ணும். இப்போ நான் வந்து பிரிண்டஃபில் ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கேன், வெல்கம் மெசேஜ் கொடுத்துருக்கேன். ஸ்கேன்எஃப்பில் ஒரு இன்புட் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸ்கேன்எஃப்பில் வந்து n வேல்யூவும் வாங்குகிறேன். சரிங்களா? சும்மா ஜஸ்ட்டு அடிக்கிறேன், நான் பர்சன்டேஜ் டீன்னு போடாமல் சிம்பிளாக பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து டூ யூ வாண்ட் டு கண்டினியூன்னு கேட்டுட்டு ஸ்கேன்எஃப்பில் வாங்குகிறோம். டூ யூ வாண்ட் டு அப்படின்னு கேட்குறோம். வாண்ட் டு கண்டினியூ அப்படின்னு யூசர் வந்து ஒரு கேம் விளையாடுறாங்க, திரும்ப விளையாடுறீங்களா கேட்போம்ல, அது மாதிரி டூ யூ வாண்ட் டு கண்டினியூன்னு கேட்டுட்டு அல்லது இஃப் யூ வாண்ட் டு கண்டினியூ ப்ரெஸ் 1 அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஒரு பிரிண்ட் மெசேஜில் இதை கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவங்க என்ன ப்ரெஸ் பண்ணுவாங்க? ஆப்ஷன் வச்சுக்கலாம். ஆப்ஷன் வந்து நீங்கள் ரீட் பண்ணணும்.
இதை நீங்கள் ரீட் பண்ணணும் எவ்வளோன்ட்டு. அப்போ நீங்கள் இதை பிரிண்ட் ஆஃபில் கொடுத்தீங்கன்னா அவங்க கண்டினியூ பண்ணணுன்னா என்ன ப்ரெஸ் பண்ணணும்? 1 ப்ரெஸ் பண்ணணும், இல்லாட்டி வேறு ஏதாவது ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அப்போது அவங்க 1 ப்ரெஸ் பண்ணாங்கன்னா திரும்ப போய் பண்ணணும், அப்படி தானே? அப்போ 1 ப்ரெஸ் பண்ணலன்னா வெளியே போயிடலாம். அப்போது அந்த ஆப்ஷன் நாட் ஈக்குவல் டு 1 இருந்ததுன்னா மேலே போகணும். நாட் ஈக்குவல் டு 1 இருந்ததுன்னா மேலே போகணும். ஈக்குவல் டு 1 இருந்தால் தானே மேலே போகணும். ஓகே, ஸோ 1ன்னு கொடுத்துட்டாலே மேலே போயிடணும். மற்ற என்ன கொடுத்தாலும் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகி வெளியே போயிடும். ஸோ இதை மாதிரி நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். நாட் ஈக்குவல் டு ஆப்ஷனும் செட் பண்ணலாம். சம்டைம் எஸ்ஆர்னு கேட்பாங்க, அப்போது எஸ்ன்னு இல்லாத வரைக்கும் கண்டினியூ பண்ணணும். எஸ்ன்னு கொடுத்தா கண்டினியூ பண்ணணும், இல்லாட்டி வெளியே போயிடணும் அப்படின்ற மாதிரி. இந்த கண்டிஷன் ட்ரூனா மேலே போகும். அப்போ யூசர் வந்து 1 கொடுக்குறாங்க, வேல்யூ வந்து 1 கொடுக்குறாங்கன்னா இங்கே ஆப்ஷன் ஈக்குவல் டு 1 ட்ரூ ஆயிருமா? அப்போ மேலே போய் திரும்ப வெல்கம் மெசேஜ் கொடுத்துட்டு திரும்ப எல்லா டாஸ்க்கும் முடித்தோடனே கண்டினியூ பண்ணுவான்னு மறுபடியும் கேட்கும். மறுபடியும் யூசர் வந்து 1 தான் கொடுக்குறாங்க அப்படின்னா அகெயின் 1 செக் பண்ணும். 1 செக் பண்ண அவன் 1 தான் மேலே திரும்ப போயிட்டு மறுபடியும் இந்த டாஸ்க் எல்லாம் பண்ணும். இப்படிமா பண்ணிகிட்டே இருக்கும். திரும்ப அகெயின் 1 தான் இருக்குது, மறுபடியும் 1 தான் கொடுக்குறாங்க, இப்படிமா போயிட்டே இருக்கும். ஒருவேளை ஆப்ஷன் வந்து நம்ம வேணுமே 0வோ இல்லாட்டி -1 இல்லாட்டி 45 ஏதோ 5 இந்த மாதிரி தேவையில்லாத 1 தவிர்த்து வேறு ஏதாவது ப்ரெஸ் பண்ணாங்கன்னா வரும் ஆப்ஷன் ஈக்குவல் டு 1 செக் பண்ணும். ஃபால்ஸ் ஆகிடுமோ அப்போ வெளியே வந்துடும். ஸோ கண்டினியூ பண்ணுறதுக்கு ஒரு விஷயத்தை நான் கொடுக்க சொல்கிறேன். அந்த விஷயத்தை கொடுத்தா மட்டும் எனக்கு வந்து கண்டினியூ ஆகும். சம்டைம் வெளியே போகிறதுக்கு சில பேர் கொடுத்துருப்பாங்க. இஃப் யூ வாண்ட் டு கோ அவுட் ப்ரெஸ் -1 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்நேரம் நாட் ஈக்குவல் டு -1 கொடுக்கணும். ஏன்னா ஈக்குவல் டு -1 வெளியே போயிடணும். அவங்க அந்நேரம் உல்ட்டாவை செக் பண்ண வேண்டியிருக்கும். சரிங்களா? நாட் ஈக்குவல் டு அப்படி செக் பண்ண வேண்டியிருக்கும் அந்த வேல்யூவை. இது மாதிரி வைல் ஆப்ஷன்ஸை நான் என்ன பண்ணலான்னா ரன்னிங்காக ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப பண்ணுறதுக்கு அக்கார்டிங் டு த யூசர்னுடைய ஆப்ஷன்ஸை பொறுத்து கண்டினியூ பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டிஃப்ரென்ஸ் புரியுதா வைலுக்கும் டூ வைலுக்கும்? விஸ்வாக்கு புரிஞ்சுதா? தர்ஷினிக்கு? ஓகே, ஸோ டிஃப்ரென்ஸ் இதுதான். அப்போது நான் எதை மேம் பண்ணலாம் அப்படின்னா நாங்கள் வைலுக்கு கொஞ்சம் வித்தியாசமான இதெல்லாம் வச்சுருக்கோம். என்னென்னா ஆம்ஸ்ட்ராங் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், ஆம்ஸ்ட்ராங் நம்பர்னால் 153 அப்படின்றது ஒரு ஆம்ஸ்ட்ராங் நம்பர். இது எப்படி ஆம்ஸ்ட்ராங் நம்பர்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ இதில் எத்தனை டிஜிட் இருக்குது? மொத்தம் 3 டிஜிட்ஸ் இருக்குது. ஓகே, அப்போது என்ன பண்ணுவாங்கன்னா 1/3 ப்ளஸ் 5/3 ப்ளஸ் 3/3 அப்படின்னு சொல்லி இதுக்கெல்லாம் பவர் 3 போடுவாங்க. 1/3 5/3 3/3 இதை போட்ட உடனே இது 1/3 என்ன வரும்? கம்ப்ளீட்டாக 1 தான் வரும். 1 × 1 × 1 1 ப்ளஸ் 5 × 5 × 5 125ன்னு வரும். தென் அதுக்கப்புறம் 3 × 3 × 3 என்ன வரும்? 3 3s are 9, 9 3s are 27. ஸோ அகெயின் இதை ஆட் பண்ணணும். 1 ப்ளஸ் இது 126 ப்ளஸ் 27. அகெயின் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 6 + 7 13. ஸோ 3 இங்கே வச்சுட்டு 1 ரிமைண்டரிங் 1 + 2 + 3 2 + 2 அப்படின்னா 5ன்னு வரும். திரும்ப 1 + 0ன்னா 1ன்னு வரும். இதை ஆட் பண்ணோன்னா 153 நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ நான் இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணி எனக்கு கிடைக்கக்கூடிய இந்த 153யும் ஏற்கனவே அதனுடைய வேல்யூ 153 தானே இருக்குது. இந்த 153 தான் இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணி எனக்கு கிடைக்கிற வேல்யூ 153 இருக்குது. ஸோ இப்படி ஒன்று போல் இருந்ததுன்னா, இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்ததுன்னா இந்த நம்பர் என்ன நம்பர்னால் ஆம்ஸ்ட்ராங் நம்பர்னு சொல்லுவாங்க. 4 டிஜிட்னா 4ஆல் பண்ணணும். ஸோ அதனால் நீங்கள் இன்புட் வாங்கும் போதே என்ன பண்ணணும்னா ஏதாவது ஒரு நம்பர் வாங்கி ஆம்ஸ்ட்ராங்னு செக் பண்ணணும்னா நீங்கள் கைண்ட்லி என்டர் த நம்பர் பெட்வீன் அப்படின்னு கொடுக்கணும். நம்பர் ரீட் பண்ணுறதை யூசர்கிட்ட சொல்லிடணும். பெட்வீன் 100 to 100 and கூட கொடுத்துக்கலாம், and 999 இதுக்கு இடையில தான். ஏன்னா இதென்ன 3 டிஜிட் நம்பர்ஸ். ஸோ இதுக்கு இடையில நீங்கள் இன்புட் வாங்கணும். அவங்க வந்து ஒரு நம்பர் கொடுக்குறாங்க, 153 கொடுக்குறாங்க. நீங்கள் என்ன சொல்லணும்? இட் இஸ் ஆம்ஸ்ட்ராங் நம்பர் அப்படின்னு சொல்லணும். 155 கொடுக்குறாங்க.
இப்போ இட் இஸ் நாட் அன் ஆம்ஸ்ட்ராங் நம்பர் அப்படின்னு சொல்லணும். செக் பண்ணிவிட்டு சொல்லணும். அப்போ இதை வந்து ஒயிலில் கொடுக்கறதுக்கு எந்த மாதிரி ரிப்பீட்டேஷன் கேல்குலேஷன் பண்ணணும் இல்லையா? முதல்ல பவர் ஆஃப் 3 கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் குமுலேட்டிவ் பண்ணணும். குமுலேட்டிவ்க்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப ஆட் ஆன் பண்ணோம்னா சம் இஸ் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் அந்த பர்டிகுலர் வேல்யூ. இதை பண்ணோன்னா குமுலேட்டிவ் ஆகிட்டே இருக்கும். இதுக்கு முதல்ல என்ன பண்ணியிருக்கணும், சம்மை இனிஷியலைஸ் டு 0 பண்ணியிருக்கணும், அது எம்டி பண்ணியிருக்கணும். ஜாவாலெலாம் ஆட்டோமேட்டிக் இனிஷியலைசேஷன் நடந்துடும். பட் C++ல கார்பேஜ் கலெக்ஷன் குப்பை மாதிரி ஒரு வேல்யூ தான் இருக்கணும். ஸோ அதை நம்ம நீட் பண்ணுறதுக்காக சம் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துட்டு தான் நம்ம க்ரியேட் பண்ணும்போதே கொடுத்துட்டு தான் நம்ம குமுலேட்டிவ் ப்ராசஸை ஆரம்பிக்கணும். இப்போ இதில் எப்படி ஒயில் லூப்பை கண்டுபிடிக்கிறாங்க, இது ஒயில் எப்படி எழுதணும் கண்டுபிடிக்கிறாங்கன்னா, முதல்ல டாஸ்க் ஒயில் எழுதணும்னு நினைக்க மாட்டாங்க. முதல்ல இந்த ஆப்ரேஷன்ஸை எப்படி பண்ணுறது ப்ரோக்ராமிங்லன்னு தான் பார்ப்பாங்க. இப்போது 153 அப்படின்ற நம்பர் இருக்குது. இந்த 153 அப்படின்ற நம்பர்லேருந்து எனக்கு வந்து 3 டிஜிட்டுக்குள்ளே தான் என்ட்ரு பண்ண சொல்லியிருக்கோம். அதனால் 3 தான் பவர் பண்ண போகிறோம். இதை வந்து கேல்குலேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஃபிக்ஸடாகவே 3ன்னு எடுத்துக்கலாம். அப்போது ஒரு டிஜிட்டை எடுத்து பவர் ஆஃப் 3 கண்டுபிடிக்கணும். ஒரு டிஜிட்டை எப்படி எடுக்கிறது மேக்ஸில்? இங்கே இருந்து எடுக்கலாம், இல்லாட்டி பின்னாடி இருந்து எடுக்கலாம். நம்ம நார்மலாலாம் 1/3 நம்ம கைட்டு எழுதிடுவோம். இப்போ கம்ப்யூட்டரில் எப்படி எடுக்கிறது? ஒரு நம்பர் என்ன நம்பர் வேணாலும் இருக்கலாம்ல. 287 கொடுத்துருக்கலாம், 349 கொடுத்துருக்கலாம், இல்லாட்டி 581 அப்படின்னு கொடுத்துருக்கலாம். என்ன நம்பர் வேணாலும் கொடுத்துருக்கலாம். நம்ம என்ன பண்ணணும், ஒரு நம்பராக எடுக்கணும். ஃபஸ்ட் நம்பர் எடுக்கிறதா, செகண்ட் நம்பர் எடுக்கிறதா, தேர்ட் நம்பர் எடுக்கிறதா, ஒரு நம்பராக கட்டாயம் எடுத்தாகணும் பவர் ஆஃப் 3 கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்போ ஒரு நம்பராக எடுக்கிறதுக்கு மேக்ஸில் என்ன வேல்யூ இருக்குது? இதுலேருந்து ஒரு நம்பரை உருவணும். எனக்கு தெரிஞ்ச மேக்ஸில் ஒரு வழி இருக்குது, லாஸ்ட் நம்பர் எடுக்கிறதுக்கு வழி இருக்குது. எந்த நம்பரை நீ கொடுத்தாலும் நான் லாஸ்ட் நம்பர் கொண்டு வந்துடுவேன். மேக்ஸில் எந்த நம்பர் கொடுத்தாலும் சரி, என்னால் கடைசி நம்பரை எடுத்துகிட்டு வர முடியும். அப்போ ஈஸியில் இதுக்கு பவர் ஆஃப் 3 போட்டுடலாமே. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், என்ன பண்ணால் இந்த லாஸ்ட் நம்பரை அடிக்கணும், இந்த லாஸ்ட் நம்பரை எரேஸ் பண்ணிடணும். ஏன்னா லாஸ்ட் நம்பரை எரேஸ் பண்ணிட்டா தான் அடுத்த நம்பர் லாஸ்ட்டாகும். இந்த நம்பரை எரேஸ் பண்ணால் தான், இந்த நம்பர் நான் எரேஸ் பண்ணால் தான் அடுத்த நம்பர் 5 வந்து லாஸ்ட்டாக இருக்கும், 5 எடுத்துக்கலாம். இந்த நம்பரை எரேஸ் பண்ணால் தான் 8 லாஸ்ட்டாக இருக்கும், அதை எடுத்துக்கலாம். ரிப்பீட்டேஷனில் நான் பண்ண முடியும். அப்போ லாஸ்ட் நம்பரை எடுத்துட்டு அதை என்ன பண்ணணும்னா அதை அடிக்கவும் செய்யணும். அப்போது என்ன பண்ணால் எனக்கு வந்து லாஸ்ட் நம்பர் எரேஸ் ஆகி 15 மட்டும் கிடைக்கும். அப்போ லூப்பில் கொடுத்துடலாம் நான். இது என்ன பண்ணால் லாஸ்ட் நம்பர் கட் ஆகும், என்ன பண்ணாமல் இதுக்கும் ஒரு மேக்ஸ் கான்செப்ட் இருக்குது. லாஸ்ட் நம்பரை எடுக்கிறதுக்கும் ஒரு மேக்ஸ் கான்செப்ட் இருக்குது, லாஸ்ட் நம்பரை கட் பண்ணுறதுக்கும் ஒரு மேக்ஸ் கான்செப்ட் இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள், திங்க் பண்ணுங்கள். தர்ஷினிக்கு தெரியுதா? என்ன பண்ணலாம்? ஒரே டாஸ்க் தான் பண்ணணும். இங்கே சில பேர் சொல்லுவாங்க மேம், இங்கே சொல்லுவாங்க மேம் -150 போடுங்க அப்படி சொல்லுவாங்க. இங்கே -150 போட்டால் 7 கிடைக்குமா? கிடைக்காது. இங்கே -150 போட்டால் 7 கிடைக்குமா? கிடைக்காது. நான் ஒரு டாஸ்க் இருக்கணும், அந்த டாஸ்க்கை போட்டால் எல்லாமே எனக்கு வரணும், கரெக்டாக வரணும். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து லாஸ்ட் நம்பரை கட் பண்ணுறதுக்கு, இந்த ப்ராசஸ் வந்து லாஸ்ட் நம்பரை எடுக்கிறதுக்கு இந்த க்ரீன் ப்ராசஸ், எல்லோ ப்ராசஸ் வந்து எல்லோ கலர் ப்ராசஸ் வந்து லாஸ்ட் நம்பரை கட் பண்ணுறதுக்கு. இது தெரிஞ்சதுன்னா நான் லூப்புக்குள்ளே கொண்டு போயிடலாம். என்ன செய்யலாம் சொல்லுங்கள், யாருனாலும் சொல்லலாம். மேக்ஸ் தானே நீங்களாம்? மேக்ஸ் தான். ரொம்ப யோசிச்சிங்கன்னா ஆன்சர் வராது, அந்த அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ் மாதிரி ஆகிடும். சிம்பிளாக திங்க் பண்ணுங்கள். க்ளூ ஏதாவது வேணுமா? க்ளூ கொடுக்குவா? டென் வச்சு பண்ணலாம், அதான் க்ளூ. பத்துன்ற நம்பரை வச்சு பண்ணலாம். என்ன 10க்கும் அந்த 1 டிஜிட்ஸ்க்கும் சம்மந்தம் இருக்குது. இந்த லாஸ்ட் டிஜிட் 0லேருந்து 9 வரைக்கும் தான் வரும், 10க்குள்ளே அடங்காது இல்லையா? ஸோ 10 வச்சு பண்ணலாம். இங்கே அதான் 10 வச்சு பண்ணலாம். என்ன பண்ணலாம் அது சொல்லுங்கள்.
எனி ஐடியா? ஒரே ஒரு ஆப்ரேட்டர் தான் தேவை. ப்ளஸ் போட்டால் என்ன வருது பாருங்க. தெரியலையா? தர்ஷினி ட்ரை பண்ணுங்க. மேம் ஆஸ்ட்ரிக் போட்டால் வரும்ல மேம்? ஓகே, ஆஸ்ட்ரிக் போட்டால் என்ன வரும்? இதுதானே வரும். மல்டிப்ளை பண்ணா 153 இன்ட்டு 10 என்ன? 1530 தான் வரும். விஸ்வா ஏதாவது ஐடியா இருக்கா? லாஸ்ட் நம்பரை எடுக்கணும். உங்களுக்கு தெரியும், ஆனால் நம்ம ரியலைஸ் பண்ணியிருக்க மாட்டோம் அதை. விஸ்வாக்கு ஏதாவது ஐடியா தான் சொல்லுங்கள். விஸ்வா லைனில் இருக்கீங்கல்ல? விஸ்வா லைனில் இருக்கீங்களா? எஸ் மேம். நீங்கள் திங்க் பண்ணிட்டு இருக்கீங்களோ? ஓகே. அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் ப்ளஸ் யூஸ் பண்ணி பாருங்கள், வரல. மைனஸ் யூஸ் பண்ணி பாருங்கள், வரல. மல்டிப்ளிகேஷன் சொன்னாங்க, வரல. வேற என்ன யூஸ் பண்ணலாம்? வேற என்ன யூஸ் பண்ணலாம் சொல்லுங்கள். ஆக்சுவலாக ஒரு 153 நான் டிவைட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. 10ஆல் டிவைட் பண்ணுறேன். வேறு ஏதாவது நம்பர் எடுத்துக்கோங்க. 349, இதையும் 10ஆல் டிவைட் பண்ணுறேன். ஏன்னா எத்தனை 5 இருக்குது? 110 is 10. ஸோ ரிமைண்டர் 5. இந்த 3யை அப்படியே இறக்கிடுவாங்க. எத்தனை 5 இருக்குது இதில்? 10 இருக்குது, 5 10 இருக்குது. ஸோ 50. ரிமைண்டர் என்னது? 3. இங்கே பாருங்கள், 10ஆல் பண்ணுறேன். எத்தனை 10 இருக்குது? 3 10 இருக்குது. ஸோ 30. 3 10s are 30. ரிமைண்டர் 4. இந்த 9 நான் இறக்குறேன். எத்தனை 10 இருக்குது இதில்? 4 10 இருக்குது. ஸோ 4 10s are 40. ரிமைண்டர் என்ன வரும்? 9 வரும். ஸோ பாருங்கள், எந்த ஒரு நம்பரையும் நான் 10ஆல் டிவைட் பண்ணும்போது அதனுடைய ரிமைண்டர் வேல்யூ, லாஸ்ட் டிஜிட் வந்து ரிமைண்டராக வெளியே வந்துடும். அந்த லாஸ்ட் டிஜிட்டை கட் பண்ணுற வேல்யூ குவாஷண்ட்டாக வெளியே வந்துடும். இங்கேயும் பாருங்கள், 10ஆல் நான் டிவைட் பண்ணோன்னா எனக்கு குவாஷண்ட்டாக எனக்கு அந்த ஒரு நம்பர் கட்டாகி கிடைக்கும். ரிமைண்டர் வந்து அந்த லாஸ்ட் டிஜிட் தான் கிடைக்கும். ஏன்னா 0லேருந்து 10 வரைக்கும் வரும்போது, 0 to 9 வரைக்கும் இந்த இடத்துல வரும்போது அது 10ல் டிவைட் ஆகாது. ஸோ ரிமைண்டராக வெளியே வந்துடும். புரியுதா? ஸோ இது வந்து மேக்ஸ் கான்செப்ட், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எந்த ஒரு நம்பரையும் மோடுலோ டிவைடட் பை 10 பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக லாஸ்ட் நம்பர் கட்டாகி கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேயா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இதே இது நீங்கள் டிவைட் பண்ணி பண்ணிங்கன்னா இந்த 153ல் 15 10 இருக்குன்னு வந்துடும். இந்த 287ல் 28 10 இருக்குன்னு வந்துடும். ஸோ குவாஷண்ட் எடுத்திங்கன்னா லாஸ்ட் நம்பர் கட்டாகி கிடைக்கும். இதை நம்ம நோட் பண்ணிக்கவே மாட்டோம். இப்போ லாஸ்ட் 2 டிஜிட் எடுக்கணும்னா என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள்? ஒரு மேக்ஸ் கான்செப்டில் உங்களுக்கு 2 டிஜிட் தேவைப்படுது. என்ன பண்ணலாம்? மோடுலோ டிவைடட் பை என்ன போடலாம்? ஒரு டிஜிட்டுக்கு 10 போட்டீங்க, அப்போ 2 டிஜிட்டுக்கு தெரியலையா?
ஒரே ஒரு டிஜிட் வர்றதுக்கு மாடுலோ டிவைடட் பை 10 9க்குள்ளே அடங்காது. ஸோ 9 வரைக்கும் தான் இங்கே வர வாய்ப்பு இருக்குது, அதனால வரலை. 2 டிஜிட் எடுக்கணும்னா எந்த ஒரு நம்பர்லையும் கடைசி 2 டிஜிட் எனக்கு வெளியே எடுக்கணும். அந்த என்ன பண்ணலாம்? டக்குன்னு சொல்லுவீங்கன்னு நினச்சேன், சொல்ல மாட்டேங்கிறீங்களே. விஸ்வாக் தெரியுதா லாஸ்ட் 2 டிஜிட் எடுக்கிறதுக்கு? அதே மாடுலோ டிவைடட் பை என்ன போடலாம்? 2 டிஜிட். அப்போ 99 வரைக்கும் தான் அங்கே இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல நான் என்ன நம்பர் எழுதுனாலும் 00லேருந்து 99 வரைக்கும் தான் எழுத முடியும், 100 எழுத முடியாது. அப்படிதானே? அப்போ 100ஆல் நான் டிவைட் பண்ணுறேன், மாடுலோ டிவைட் பண்ணுறேன்னா லாஸ்ட் 2 டிஜிட் எனக்கு வெளியே வந்துடும். 10ஆல் மாடுலோ டிவிஷன் பண்ணும்போது ஒரு டிஜிட் வந்துடும். ஓகேயா? புரிஞ்சுதா? தேவதர்ஷினிக்கு புரிஞ்சுதா? ஓகே. விஸ்வாக்கு? எஸ் மேம். ஓகே. ஸோ இதுதான் கேல்குலேஷன். இந்த கேல்குலேஷனை நீங்கள் கெட் பண்ணால் மட்டும்தான் ஒயில் லூப்பை எழுத முடியும். ஒயிலில் என்ன எழுதுவாங்க அப்படின்னா பாருங்க. ஸோ ஒயிலில் நான் நம்பர் வாங்கிட்டு என் வேல்யூ வாங்கிட்டு, என் வேல்யூ என்ன இப்போ 153 கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இதை வாங்கிட்டு நான் செக் பண்ணுவேன். எதுலன்னா என் வந்து ஒரு நம்பராக எடுக்கணும். ஒரு நம்பராக நான் 3 எடுப்பேன், அப்புறம் 5 எடுப்பேன், அப்புறம் 1 எடுப்பேன், அப்புறம் 0 ஆகிடும். அப்போ என்னோடய என் வேல்யூ 0 ஆகிற வரைக்கும், அப்போ கிரேட்டர் தென் 0 வந்தால் உள்ளே போயிட்டு ஃபஸ்ட் நம்பரை நான் எடுக்க சொல்கிறேன். ஃபஸ்ட் நம்பர் எடுக்கிறது எப்படி? ஃபஸ்ட் லாஸ்ட் டிஜிட் எடுக்கிறது. என்ன வந்து மாடுலோ டிவைடட் பை 10 பண்ணுங்க. அப்போ என்ன கிடைக்கும்னா ரிமைண்டர் கிடைக்கும். எக்ஸாம்பிள் 153 வச்சே நம்ம எழுதுகிறோன்னா இங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னா 153 மாடுலோ பை 10 அப்படின்னு போட்டோம்னா எனக்கு வந்து 3 கிடைச்சிடும். ஈக்குவல் டு 3 தான் கிடைக்கும் லாஸ்ட் டிஜிட்டு. அதே மாதிரி லாஸ்ட் டிஜிட் கிடச்சோடனே லாஸ்ட் டிஜிட்டை கட் பண்ணணும். எப்படி கட் பண்ணுறது? அப்போது n டிவைடட் பை 10 போடணும். டிவைடட் பை 10னா 15 ஆகிடும். 153ன்றது 15 ஆயிரும். அதை எங்கே ஸ்டோர் பண்ணுறதுனா அதே என்லேயே ஸ்டோர் பண்ணிடுவோம். அப்போ அப்டேட் ஆயிரும். 153ன்றது எனக்கு வந்து 15 அப்படின்னு அப்டேட் ஆயிரும். இது வந்து கமெண்ட்டில் போட்டுக்கலாம். ஸோ அப்புறம் லாஸ்ட் டிஜிட் உங்களுக்கு என்ன ஆயிடும்? 153 டிவைடட் பை 10 அப்படின்னு போடும்போது இங்கே வந்து 15 ஆயிடும். சரி, 15 ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறது? இந்த லாஸ்ட் டிஜிட் கிடச்சிருச்சா, இதை வந்து பவர் ஆஃப் 3 போடணும். 3 × 3 × 3 அப்படின்னு போடணும். அப்போ பவர் ஆஃப் 3க்கு 3 × 3 × 3 இப்படி யூஸ் பண்ணலாம். இதை வந்து அடுத்த வாட்டி வரும்போது குமுலேட்டிவ் பண்ணிட்டே வரணும். அப்போ குமுலேட்டிவ்னா ஈஸியாக நான் சொல்லிக் கொடுத்தேன், ஏற்கனவே தனியாக சொல்லிக் கொடுத்துருக்கேன். எப்படி? சம் இஸ் ஈக்குவல் டு சம் ப்ளஸ், இல்லை ஷார்ட்டாக எழுதணும்னா சம் ப்ளஸ் ஈக்குவல் டு, இந்த சம்மை ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே ப்ளஸ் போட்டால் முடிஞ்சது கதை. இப்படியும் எழுதலாம் ஷார்ட் ஃபார்ம். உங்களுக்கு இப்போதைக்கு ஷார்ட் ஃபார்ம் வேண்டாம். சம் இஸ் ஈக்குவல் டு சம் ப்ளஸ். அப்போ சம் ஏற்கனவே என்னவாக இருக்கணும்? சம் வந்து கண்டிப்பாக நீங்கள் இன்ட்டு சம் கொடுக்கும்போது அது 0வாக இனிஷியலைஸ் பண்ணியிருக்கணும். அப்போ முதல்ல 0 ப்ளஸ் 3 × 3 × 3 என்ன வரும்? 27 வரும். அப்போ 0 + 27 சம்மில் 27 ஸ்டோர் ஆயிரும். இப்போ நெக்ஸ்ட் ஐட்ரேஷனில் வரும்போது மேலே என்ன வரும்னா இங்கே 15 செக் பண்ணும். முதல்ல 53 செக் பண்ணிச்சு, 153 செக் பண்ணிச்சு. இப்போ என் வேல்யூ என்ன ஆயிடுச்சு? 15 ஆயிடுச்சு. அப்போ 15 > 0 அப்படின்னு வரும்போது திரும்ப உள்ளே வந்துடும். உள்ளே வந்தோடனே 15 டிவைடட் பை, இங்கே வந்து 153 பதிலாக 15 டிவைடட் பை மாடுலோ டிவைடட் பை 10னா உங்களுக்கு 5 கிடைக்கும். அப்போ இங்கே அதே 15 டிவைடட் பை 10 போடும்போது 1 தான் கிடைக்கும். ஸோ 1ன்னு அப்டேட் ஆயிரும். R வந்து 5ஆல் அப்டேட் ஆயிரும். அப்போ இப்போ என்னது? 5 × 5 × 5 ஏற்கனவே சம்மில் 27 இருக்குது. அப்போ 27 + 125 எவ்வளவோ அது ஸ்டோர் ஆகிடும். 152 அந்த மாதிரி ஸ்டோர் ஆகிடும். திரும்ப அகெயின் போகும்போது என்னோட வேல்யூ என்ன இருக்குது? 1ன்னு மாறிடுச்சு. ஏற்கனவே இங்கே என்னோட வேல்யூ 1ன்னு மாறி இருக்கு. ஸோ அப்போ அந்த 1 தான் இங்கே இருக்கும். 1 > 0 தானே உள்ளே வந்துடும். இப்போ என் வேல்யூ 1 மாடுலோ பை 10. 1 மாடுலோ பை 10னா ரிமைண்டர் அந்த 1 தான் வந்துடும். ஏன்னா ஒரு வாட்டி கூட 10 இல்லை, அந்த 1 அடங்காது வெளியே வந்துடும். இது Rல் வந்து 1 இருக்குது. இப்போது Nல் வந்து 1 தான் இருக்குது. 1 டிவைடட் பை 10 தான். எத்தனை 10 இருக்குது 1ல்? ஒரு 10 கூட இல்லை. அப்போ 0 ஆயிரும். அப்போ N வேல்யூ என்ன ஆயிடுச்சு? 0 ஆயிடுச்சு.
அடுத்த பாருங்கள் சம்மில் ஏற்கனவே 152 இருக்குது ப்ளஸ் ஆர் வேல்யூ 1 இன்ட்டு 1 இன்ட்டு 1 1 அப்புறம் 152 ப்ளஸ் 1 153 சம்மில் ஸ்டோர் ஆயிரும் திரும்ப போகும். இப்போ என் வேல்யூ என்ன இருக்குது 0. இப்போ 0 greater than 0னா ஃபால்ஸ் ஆகி வெளியே வரும். வெளியே வந்த உடனே ஆன்சர் எதில் இருக்குது இந்த சம்மில் இருக்குது. ஆக்சுவலாக இந்த சம்மில் இருக்குது ஆன்சர். அப்போ ஆன்சரை நீங்கள் என்ன பண்ணணும்னா செக் பண்ணணும். எப்படி செக் பண்ணணும்? ஏற்கனவே கொடுத்துருக்க எண்ணில் செக் பண்ணணும். ஆனால் என் வேல்யூ என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம டிவைட் பண்ணி அதை வந்து 0 ஆக்கி வச்சுட்டோம். 153 15 ஆக்கணும், 15 1 ஆக்கணும், திரும்ப 0 ஆக்கணும். அப்போ என் வேல்யூ 0 ஆனதுனால இந்த 153 எரேஸ் ஆகிருக்கும். அப்போ முதல்ல நீங்கள் ஸ்கேனஃபில் ரீட் பண்ணோடனே ஒரு பேக்கப் எடுத்துருக்கணும் அந்த என் வேல்யூ. அப்போ பேக்கப் ஈக்குவல்ட்டு என்னன்னு பேக்கப் எடுத்துகிட்டு தான் அந்த ஒயிலுக்குள்ளே போகணும். அப்போது 153 எங்கே சேஃபாக இருக்குது? பேக்கப்பில் இருக்கும். நீங்கள் கண்டுபிடிச்ச சம் இங்கே இருக்குது. இந்த ரெண்டு சேமாக இருக்கான்னு செக் பண்ணணும். அப்போ செக்கிங்னு வந்துட்டாலே இஃப் கண்டிஷன் போயிடணும். அப்போ சம் இஸ் ஈக்குவல் டு பேக்கப். ரெண்டு ஈக்குவலாக இருந்ததுன்னா நீங்கள் என்ன சொல்லணும்? இந்த நம்பர் இஸ் அன் ஆம்ஸ்ட்ராங் நம்பர் அப்படின்னு பிரிண்டப்பில் சொல்லிடலாம். ஒருவேளை எல்ஸ் இருந்துச்சுன்னா இஸ் நாட் அன் ஆம்ஸ்ட்ராங் நம்பர் அப்படின்னு சொல்லணும். இதை பிரிண்டஃபில் நீங்கள் போட்டு விட்றணும். முதல்ல நீங்கள் இன்ட்டு பேக்கப்பு இந்த சம்மெல்லாம் நீங்கள் பண்ணிடணும். இங்கே என்னெல்லாம் சம்மு தேவையான எண்ணு, அதுக்கப்புறம் ஆறு பேக்கப்பு, வேறு என்னென்ன தேவையோ இதெல்லாமே நீங்கள் மேலே டிக்ளேர் பண்ணிடணும். ஸோ இது ரெண்டும் உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்டு இஃப் கண்டிஷன்ஸ்னுடைய ஸ்டேட்மெண்ட். இது ரெண்டும் இதையும் பிரிண்டஃபில் போடணும், இதையும் பிரிண்டஃபில் போடணும். உங்கள் ஸ்டேட்மெண்ட் என்ன? உள்ளுக்குள்ளே இஃபுக்குள்ளே ஒயிலுக்குள்ளே ஆர் ஈக்குவல்ட்டு என்ன கலர் கொடுக்கலாம்? ஒரு நல்ல கலரை உங்களுக்கு சொல்ல கொடுக்கும். ஓகே, ஆர் ஈக்குவல்ட்டு ஆர் மாடுலோ டிவைடட் பை 10, n ஈக்குவல்ட்டு n டிவைடட் பை 10, சம் இஸ் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் ஆர் இன்ட்டு ஆர். இந்த ஆர் இன்ட்டு ஆரை வேறு வகையிலையும் எழுதலாம். எப்படி எழுதலாம்? ஆக்சுவலாக மேத்துன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அந்த மேத் டாட் ஹெச் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா மேலே கோனி டாட் ஹெச் மாதிரி மேத் டாட் ஹெச் போட்டிங்கன்னா பவர் ஆஃப் ஆர் கமா 3 அப்படின்னு கொடுக்கலாம். டபுள் இருக்கணும்னா ஸோ 3.0 அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொடுத்தும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஸோ அது சிம்பிளாக இருக்கிறதுனால நான் வந்து ஆர் இன்ட்டு ஆர்னே போட்டேன். ஸோ இதில் வேண்டாம், மேத்லாம் வேண்டாம், நேரடியாக மல்டிப்ளை பண்ணிட்டேன் நானே. ஸோ இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க. இப்போ நீங்கள் ரெண்டு பேருமே எனக்கு இந்த 10 நிமிஷத்தில் பண்ணி இதை அனுப்பணும். நான் நம்பர் கொடுப்பேன், ஆம்ஸ்ட்ராங்காக இல்லையான்னு எனக்கு சொல்லணும். ஓகே, இது பிரிண்ட் ஸ்க்ரீன் அடிச்சுக்கோங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ இதை ப்ரோக்ராமாக இப்போது சிஸ்டமில் இருக்கீங்களா ரெண்டு பேருமே? எப்படி விஸ்வா சிஸ்டமில் இருக்கீங்களா இல்லை வெளியில் இருக்கீங்களா? எப்படி? ஹாய் விஸ்வா. மேம் சிஸ்டம் கொஞ்சம் ரேம் இஷ்யூனால ஆஃப் ஆயிருக்கு. அப்படியா? சரி சரி. சிஎக்ஸ்எஸ் ராய்டு இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களா? அது இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் மேம். சரி சரி. அப்போ நீங்கள் ஃப்ரீ டைமில் அதில் போட்டு பார்த்துக்கோங்க. இவங்க வாட் அபவுட் தர்ஷினி? எஸ் மேம். நீங்கள் சிஸ்டமில் இருக்கீங்களா? மேம் நான் சிஸ்டமில் தான் மேம் இருக்கேன். ஓகே. ஸோ இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இது புரிஞ்சதுன்னா நீங்களாக பார்த்து எழுதலாம். இதை வந்து நாளைக்கு ஒர்க் இப்போ இந்த இதை பற்றி நீங்கள் எனக்கு பண்ணிவிடுங்க, சரிங்களா? ஓகே, ஸ்க்ரீன் எடுத்து. ஓகே மேம். நம்ம 1 hour அப்பெல்லாம் கனெக்ட் பண்ணலாம் இல்லை. இன்றைக்கி ஒரு டாபிக் முடிச்சாச்சுன்னா போதும், அப்படியே முடிச்சுட்டு நாளைக்கு கூட பார்த்துக்கலாம், சரிங்களா? விஷ்வாவும் அப்படி தான். எதாவது ஒர்க் இருக்குது அப்படின்னா நீங்கள் சொல்லிக்கலாம். 1 hour உட்காந்துருக்கணும் அப்படிலாம் இல்லை. உங்களுக்கு போதும் மேம் இன்னைக்கு இது, நாளைக்கு நாங்கள் இதை போட்டு பார்த்துட்றோம் அப்படின்னு சிம்பிளாக போனோன்னா நம்ம 1 வாரம் 2 வாரத்தில் நிறைய கவர் பண்ணியிருப்போம். ஓகேயா? ஓகே, நான் ஒர்க் மட்டும் கொடுத்துட்டு நான் கட் பண்ணுறேன். நான் பாருங்கள், இப்போது நீங்கள் ஆம்ஸ்ட்ராங் நம்பருக்கு நீங்கள் எழுதுங்க. இதே பேட்டர்னில் சில விஷயம் எழுத வேண்டியிருக்கும். இப்போ என் வேல்யூ இப்போ ஒரு 1983ன்னு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இதை நீங்கள் சம் பண்ணணும். 1 + 9 + 8 + 3 ஆக்சுவலாக என்ன வரும்? 10 10 21 வரும். இப்படி சம் பண்ணணும். இது ஒரு சம். அதாவது
find the sum of given digits. Find the sum of ஏற்கனவே கொடுத்துருக்காங்களே நம்பர் அதனுடைய டிஜிட்ஸை கால்குலேட் பண்ணணும். இதுதான் உங்கள் டாஸ்க். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா n வேல்யூ இதே மாதிரி 1983 கொடுத்தாங்க அப்படின்னா ரிவர்ஸ் பண்ணணும். print the number, find the reverse form of number. given number. இப்போ 183 அப்படின்னா எப்படின்னா ஆன்சர் வந்து இப்படி இருக்கணும், 3891 அப்படின்னு இருக்கணும், ரிவர்ஸ் ஆகிருக்கணும். இன்னொன்று என்னென்னா பாலிண்ட்ரம் நம்பர், ஆக்சுவலாக மேஜிக் நம்பர்னு சொல்லலாம், பாலிண்ட்ரம் ஸ்ட்ரிங் தான் உண்டு, பட் பாலிண்ட்ரம் நம்பர்னால் n ஈக்குவல் டு 1221. இதை ரிவர்ஸ் பண்ணோன்னா ரிவர்ஸ் ஃபார்மும் நம்ம ரிவர்ஸ் பண்ணும்போது அதே ரிவர்ஸில் தான் இருக்கும். இதை வந்து மேஜிக் நம்பர் ஆர் பாலிண்ட்ரம் நம்பர், ஆக்சுவலாக பாலிண்ட்ரம் ஸ்ட்ரிங் சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் ஆஃப் பாலிண்ட்ரம் ஸ்ட்ரிங். இப்போது மேடம், அதை நீங்கள் ரிவர்ஸ் பண்ணுங்க, மேடம் தான் வரும். இதுதான் பாலிண்ட்ரம் ஸ்ட்ரிங். ஆக்சுவலாக வந்து மலையாளம்னு இருக்குன்னு வேணும், மலையாளத்தை ரிவர்ஸ் பண்ணிங்கன்னா மலையாளம் தான் இருக்கும். ஸோ இதை மாதிரி இந்த மாதிரி ரிவர்ஸ்டு ஃபார்மில் பண்ணக்கூடியது பாலிண்ட்ரம் ஸ்ட்ரிங்குன்னு சொல்லுவோம். ஸோ இந்த 3 டாஸ்கில் நீங்கள் இந்த ஸ்ட்ரிங் நம்ம இன்னும் சொல்லிக் கொடுக்கல, அதனால் இதை நீங்கள் பண்ண வேண்டாம். இது ஜஸ்ட் உங்கள் இன்ஃபர்மேஷனுக்காக நான் சொன்னது. நீங்கள் பண்ண வேண்டிய ஒர்க்கு இதுதான். நீங்கள் பண்ண வேண்டிய ஒர்க் என்னென்னா, ஆக்சுவலாக நம்ம வந்து இது கொடுத்தோம்னா ஒரு டாஸ்க்கு என்ன சொல்கிறது, இந்த மாதிரி 1983 இப்படி கொடுத்தோன்னா எனக்கு சம் ஆஃப் டிஜிட்ஸ் கண்டுபிடிக்கணும். இது ஒரு டாஸ்க்காக பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த இது 1983 கொடுத்தோம்னா ரிவர்ஸ் ஃபார்மில் நம்பரை பிரிண்ட் பண்ணணும். இது எல்லாமே மேலே உள்ள மாதிரியே தான் வரும். க்ளூ வந்து அதுதான், இது மாதிரியே தான் வரும். லாஸ்ட் நம்பர் எடுக்கணும், லாஸ்ட் நம்பரை கட் பண்ணணும். இங்கே குமுலேட்டிவ் பண்ணுறீங்களா, இந்த லைன் மட்டும்தான் மாறும். நான் க்ளூ கொடுத்துட்றேன். இந்த பர்டிகுலர் லைன் இருக்கு இல்லையா, இது மட்டும்தான் மாறப்போகுது. இது மட்டும்தான் மாறப்போகுது. சின்ன சின்ன விஷயம், சில இதில் செக்கிங் இருக்கும், சில இதில் செக்கிங் இருக்காது. அதனால் இந்த இடத்துல தான் நீங்கள் மாற்ற வேண்டியிருக்கும். மற்றபடி நீங்கள் ரிமூவ் பண்ணுறது இதெல்லாம் இருக்கும். பேக்கப் வேணால் எடுத்து வச்சுக்கோங்க, நம்பர் கொடுக்குற நம்பரை. அதுக்கப்புறம் இதுலேயுமே பேக்கப் பண்ண வேண்டியிருக்கும், 1 ரிவர்ஸ் பண்ணிவிட்டு பாலிண்ட்ரமான்னு செக் பண்ணுறதுல. ஸோ இது ஒரு மாடல், இந்த பர்டிகுலர் மாடல், இது ஒரு மாடல். ஸோ இந்த 3ம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்படியே டிட்டோ மேலே இருக்க ஃபார்மேட்டை வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா அழகாக வந்துடும். ரிவர்ஸ் ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த ப்ரோக்ராம் முடித்தா கிட்டத்தட்ட இது முடித்த மாதிரி தான். ரிவர்ஸ் பண்ணிவிட்டு பாலிண்ட்ரமான்னு செக் பண்ணணும், ஆம்ஸ்ட்ராங்கன்னு செக் பண்ணணும்ல, அதே மாதிரி பேக்கப் எடுத்த நம்பரோட ரிவர்ஸ் பண்ண நம்பர் பாலிண்ட்ரமான்னு செக் பண்ணணும். அவ்வளோதான். அதுதான் பாலிண்ட்ரம், இல்லாட்டி நாட் பாலிண்ட்ரம் சொல்லணும். இது கிவன் டிஜிட்ஸ் சம் பண்ணணும். ஒரு நம்பராக எடுத்துருவீங்க, 3 எடுத்துருவீங்க, அப்புறம் 8 இது பண்ணுவீங்க. ஆனால் 3யோட எதை என்ன பண்ணால் 3 8ன்னு மாறும். இப்போ 3 எடுத்துருவீங்க, 8 எடுத்துருவீங்க, என்ன பண்ணால் 38 மாறும்னு தெரியணும். அப்போ இந்த 8ன்றது இந்த இடத்துல வந்து உட்காரணும். இந்த 1 டிஜிட்டை அங்கே ஏதாவது க்ரியேட் பண்ணிங்கன்னா வந்து உட்காந்துரும். அப்போ 3யோட என்ன பண்ண, அதாவது 1 என்ன பண்ணால் 11 ஆகும்னு கேட்குறேன். இதை செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் இந்த ப்ரோக்ராம் பண்ணிடலாம். ஓகே, இதை பண்ணுறீங்களா? நம்ம நாளைக்கு பார்ப்போம். ஓகே விஸ்வா, ஓகேயா? ட்ரை பண்ணுங்கள், தப்பாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, முயற்சி எடுங்க. முதல்ல ஆம்ஸ்ட்ராங் பண்ணுங்கள், இதே மெத்தடில் இதை பண்ணுங்கள். ஓகே விஸ்வா? எஸ் மேம். ஓகே தர்ஷினி, அது ஓகே? எஸ் மேம், பண்ணிடலாம் மேம். சரி, ஸ்ப்ரிண்ட் ஸ்க்ரீன் அடிங்க. நீங்கள் இதை பாருங்கள். நீங்கள் இன்டர்நெட்டில் உங்களுக்கு ரெஃபர் பண்ணிக்கலாம், பட் நீங்கள் இதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். சரியா? ஓகே, பட் நீங்களாக ட்ரை பண்ணுங்கள். இந்த மேலே உள்ள ப்ரோக்ராம் எழுதுனீங்கன்னா இந்த 3 உங்களால் முடியும். ஏன்னா இந்த பேசிக் ப்ரோக்ராமிங் ஸ்கில்லாம் இப்போ எழுதி பார்த்தா தான் சீலை. இதுக்கப்புறம்லாம் இந்த பக்கம் தலை வச்சே படுக்க மாட்டோம், அதுக்கு தான் சொல்கிறேன். சரியா? ஓகே, பாய். பாய் தர்ஷினி, பாய் விஸ்வா, பாய். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ விஸ்வா. தர்ஷினி.